பலவானை முந்தி கட்டணும் அப்படின்னா பலவான் எதிரி செயல்படுவதற்கு முன்பாக நாம் செயல்படணும். ஆபிரகாம் எதிரி செயல்படுவதற்கு முன்பாக செயல்பட்டு தன்னுடைய சொந்தக்காரனை மீட்டு வந்தான். அதே போல இந்த தாவீது கோலியாத் செயல்படுவதற்கு முன்பாக அவன் செயல்பட்டு இஸ்ரவேல் தேசத்தை காக்கிறத பார்க்கலாம். சாத்தானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். சரிங்களா? எவனை அப்படிங்கிறதுல நாம் இருக்கிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கு வரான். எதற்கு வர்றான்? அவன் நமக்குள்ள கலைகளை விதைக்க வர்றான். குடும்பத்திலே குழப்பத்தை உண்டு பண்ண வர்றான். நம்முடைய வளர்ச்சியை தடுக்க வருகிறான். நம்முடைய வருமானத்தை குறைக்க வருகிறான். பாவத்தின் வழியை நமக்கு உண்டு பண்ண வருகிறான். பரிசுத்தத்தை கெடுக்க வருகிறான். பலவான் இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வருவான். அப்ப அந்த பலவான் நம்மை மேற்கொள்ளாம இருக்கணும்னா முழங்கால் படியிட்டு தேவனுடைய சமூகத்துல அமர்ந்திருக்கும் போது நமக்கு விரோதമായ ஆயுதங்கள் எல்லாம் எழும்பி நிற்கும். அப்ப முழங்கால் படியிடும் போது எல்லா ஆயுதங்களும் கீழே விழுந்து போகும்.